Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்த வழக்கில் அரசு பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிரான வழக்கில் தமிழக அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, மேலதிக விவரங்கள். புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு கடைசி மாத ஊதியத்துல 50% ஓய்வூதியமாக வழங்கும் வகையில புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிமுகம் செய்து இது சம்பந்தமாக ஒரு அரசாணையையும் பிறப்பித்திருந்தது. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து விருப்ப ஓய்வு பெற்ற அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ரேணுகா தேவி என்பவர் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்காக இதை தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனுல புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் 2026 ஆண்டு ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என அறிவித்துள்ளதால் 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதிய பலன்களை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மனுல பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பங்களிப்பை வழங்கிய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் பெற உரிமை உள்ளது. அதை மறுப்பது நியாயமற்றது. அரசின் நிதி சுமையை குறைப்பதற்காகவே பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் தேதியை கணக்கில் கொள்ளாமல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 73,000 கோடி ரூபாய் LIC நிறுவனத்தில் இருப்பதாக நிதியமைச்சர் கூறியிருப்பதால் 2025 ஆண்டு டிசம்பருக்கு முன் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்றும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் செலுத்திய தொகை வட்டியுடன் செலுத்துள்ளதால் பழைய ஓய்வு திட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியமாக 8,430 ரூபாய் அகவிலைப்படியும் சேர்த்து ஓய்வூதியம் வழங்கும்படி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி PT ஆசா முன்பாக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலும் இந்த மனு தொடர்பாக மார்ச் 26ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை மார்ச் 26ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.